அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிலேருந்து நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியான டேன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து பொங்கல் லீவுக்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து டூர் போகலான்னு சொல்லி கிளம்புறோம். இன்றைக்கி ஈவினிங் 5:30க்கு வந்து நான் கிளம்பணும். கிளம்பி என் டாட்டர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நைட் 9:00 வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். 2 மந்த் முன்னாடி நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். அப்புறம் மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் அறுவடைகள்லாம் இருந்துச்சு. நேற்றே நம்ம வந்து எடுத்துடலாம், அறுவடை பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் டைம் இல்லை. அதனால காலையிலேயே சீக்கிரமாக வந்தாச்சு மாடி தோட்டத்துக்கு. ஊருக்கு போகணுன்னாவே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாடி தோட்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூலாம் இந்த கனகாமரம்லாம் நிறைய பூத்துருக்கு. அது அப்புறம் ரோஸு எல்லாமே பூத்துருக்கு நிறைய. கனகாமரம்லாம் பறிக்கணும் அன்றைக்கி, இல்லாட்டி வேஸ்ட்டாக கீழே விழுந்து கொட்டிடும். ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவரைக்காய் வந்து பறிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மூணாறுலேருந்து நான் எடுத்து வந்து ஒரு சின்ன கட்டிங் செட் வச்சு பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நல்ல பூ பூத்துருக்கு அழகா. கனகாமரம் பாருங்கள் நிறைய பூத்துருக்கு. அதையுமே பறிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவரைக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீல கலர் பார்டர் அவரை நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்குதுங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 கூட நாங்கள் பறிச்சிருப்போம். அவரைக்காய் வந்து மொட்டை மாடியில் வந்து பச்சை அவரை இருக்குது, கொடி அவரை. அதுவுமே பறிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தான் பூலாம் பறிக்கணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். படிக்கட்டில் ஏறி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக நிறைய இருக்குது அவரைக்காய் கொத்து கொத்தா. நீல கலர் பார்டர் அவரை, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தக்காளி நாற்று போட்டிருந்தேன். அது ஒரு 2 செடி எடுத்து வச்சுருந்தேங்க. பாருங்கள், காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே. இது வந்து இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து நாட்டு தக்காளி மாதிரி இருக்குது பாருங்கள். வரி வரியாக போட்டிருக்காங்க. இதுதான் நாட்டு தக்காளின்னு நினைக்கிறேன். சூப்பராக காய்ச்சிருக்கு. இன்னொன்று வந்து நான் ஃப்ரிட்ஜ் தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா காய்ச்சிட்ருக்கு. இது வந்து பச்சை பட்டை அவரை, இதையும் பறிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து யானை தந்த வெண்டை. அப்புறம் சிவப்பு வெண்டையில் 2 வகை இருக்குது. இதையும் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நாளில் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. வேறு விதை வந்து போடணும். நான் விதைலாம் சீட்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வேங்கீர் கத்திரி பறிச்சுக்கலாம். வேங்கீர் கத்திரி நிறைய தடவை ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து ஏதோ பூச்சி வர மாதிரி தெரியுது. அதுக்கும் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஊர் போய் நின்றதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர வீடியோலாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது வந்து மயில் தண்டிக்கீரை, விதை விழுந்து அங்கங்கே வந்துட்டுருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா பப்பாளி சாப்பிட்டுட்டு அதோட சீட்ஸ்லாம் கொண்டு வந்து போடுவேன். அதில் வந்து முளைச்சி வந்துருச்சு. இதே மாதிரி தான் நான் எடுத்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன தொட்டி தான் கட்டி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் பிஞ்சுக்குது, நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பப்பாளி பழம் ஈஸியாகவே நம்ம வளர்க்கலாம். பப்பாளி செடி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை வந்து எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க சீட்ஸ்லாம். அது போட்டு முதல்ல வந்து எடுத்துட்டேன். அதோட சீட்ஸில் வந்து அங்கங்கே பரவி அங்கங்கே வர ஆரம்பிச்சிச்சு. காய்கறி பறித்ததுமே அவங்க எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா லெமன் வந்து நல்லா பழுத்திருக்கு. ஒரு 2, 3 லெமன் வந்து பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பறிச்சுக்கலாம். அப்புறம் நான் கிச்சன் வேஸ்ட் வந்து எடுத்து வந்திருக்கேன், லிக்விட் கிச்சன் வேஸ்ட். அதையும் நம்ம வந்து செடிங்களுக்கெலாம் கொடுத்துடலாம். அதிகபட்சம் நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்ம செடிகளுக்கெலாம் கொடுக்குறேன். அது கொடுத்தாலே போதும், நமக்கு வந்து செடி சூப்பராகவே காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு 3 பழம் நல்லா பெருசாக பழுத்திருக்கு. இது மேலே விட்டோம்னா கீழே விழுந்துருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் பாருங்கள். சப்போட்டா மரம் வந்து நல்லா அதுவே நிறைய காய்ச்சிது. போன டைம் வந்து நிறைய அறுவடை பண்ணேன். என்னோடய பழைய சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும். என்னோடய பழைய சேனல் பேர் வந்து சுலேகா கார்டன் டு கிச்சன்.
அது வந்து ஃபோன் ப்ராப்ளம்னால அது கொஞ்சம் அதில் எதுவும் வீடியோஸ் போட முடியாமல் இருக்குது. அதில் வந்து எனக்கு 2300க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது வந்து என்னோடய நியூஸ் சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா நமக்கு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி அதோட இலையெல்லாம் கீழே விழுந்து அதுவே நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து காஷ்மீர் ரோஸ் எவ்வளோ பிரைட் அழகாக இருக்கு பாருங்கள். இதையும் பறிச்சுக்கலாம். இந்த ரோஸ் வந்து பட்டன் ரோஸ், அதெல்லாம் நான் இப்போ பறிக்க போகிறதில்ல. அதை அப்படியே செடியில் விட்டோம்னா நிறைய பட்டர்ஃப்ளைலாம் வரும். அதனால இப்போ நான் வந்து கனகாமரம் மட்டும் பறிச்சுக்கிறேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா இது சாமந்தி பூ இருக்குது, எல்லோ கலர் சாமந்தி பூ. இது எங்கள் குரூப்பில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க. சின்ன குட்டி செடியாக தான் கொடுத்தாங்க. அது வச்சதுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஃபேண்டா ரோஸ். இது வந்து சத்து பத்தாமல் கொஞ்சம் சின்னதாக பூக்குது. நல்லா சத்து விட்டமாக கொடுத்தோம்னா நல்லா பெருசாகவே பெருசாக பூக்கும். கூடிய சீக்கிரம் நான் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம வீட்லேயே தயாரித்து எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறேன். இது வந்து திப்பிலி செடி வந்து என்கிட்ட ஒரு 3 வருஷமாகவே இருக்குது. போன வருஷம் வந்து நல்லா காய்ச்சி முடித்ததும் திப்பிலி செடியெல்லாம் நான் ஃபுல்லாகவே விட்டு நறுக்கி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதோட ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னோட குரூப்பில் வந்து சீட் ஷேரிங்கில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் பிளாக் ஆனதும் நம்ம வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் வைக்கலாம். அதோட இலை கூட ரசம் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து கிச்சன் வேஸ்ட்டை வந்து இப்போ நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன். நல்லா குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நான் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பச்சை கலர் கத்திரிக்காய் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை அறுவடை பண்ணேன். இப்போ மறுபடியும் பூ பிஞ்செலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து லெமன் கிராஸ். இது வந்து டீ போட்டு குடிக்கலாம். ப்ளெயின் டீயும் போடலாம், பால் டீக்கும் சூப்பராக இருக்கும். இஞ்சிலாம் தட்டி போட்டு நம்ம பால் டீ போட்டாலும் சூப்பராக இருக்கும், ப்ளெயின் டீ போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு லெமன் இருந்துச்சு, நல்லா பழுத்துருந்துச்சு. இன்னும் 2 அதையும் பறிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கு பாருங்கள். அந்த பக்கெட் கூட உடஞ்சிருச்சு, அதையும் மாற்றணும். லெமன் செடியோட பக்கெட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். கூடவே நான் தண்டங்கீரை பறிச்சுட்டு வந்துருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாமான்னு பார்த்தேன், வேங்கிற கத்திரி. சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக அந்த தண்டங்கீரை பறிச்சுட்டு வந்தேன் பார்த்திங்களா, அதோட தொய்யக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2யும் சேர்த்து பொரியல் பண்ணிடலான்னு. இந்த டைமும் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை கிடச்சிது. அவரைக்காய் வந்து அது, அப்புறம் டேபிள் ஆரஞ்ச், கத்திரிக்காய் இதெல்லாம் நிறைய கிடச்சிது. ஸோ நான் வந்து என்னோடய நேபர் வீட்டுக்கு, அப்புறம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாருக்கும் நான் வந்து பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க இன்றைக்கி. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கீரை தண்டங்கீரை பொரியல், சூடாக சாப்பாடு செஞ்சாச்சு. அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் எங்களுக்கு. இந்த கீரை பொரியல் கொஞ்சமாகவே இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. முதல்ல கொஞ்சமாக சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்டு அப்புறம் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆர்கானிக்காக பூச்சி மருந்து அடிக்காத கீரை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசரமாக நான் துணிலாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. கிளம்பி எங்கள் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கே போகிறீங்க? ஊருக்கா? எந்த ஊர்? எங்கே போகிறீங்க? ஊருக்கா? சூப்பர். ரெடி ஆகிட்டியா? ட்ரெஸ் காட்டு, வந்து ட்ரெஸ் அழகாக இருக்க பார்க்கலாம். ஏஞ்சி உட்காந்து பாரு, ஏஞ்சி உட்காந்து காட்டு. அப்போல்லாம் படம் லூஸ் மாதிரி. எங்கே போகிறீங்க? ஊருக்கா? கிளம்பிட்டீங்களா?
அங்கேருந்து ஒரு 8:00லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. போய் கரெக்டாக ட்ரெயினும் பிடிச்சிட்டோம். ட்ரெயினில் நம்ம டிக்கெட் புக் பண்ணாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. எங்கே ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமோ என்னமோன்னு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் கரெக்டாக எடுத்துட்டாங்க. நாங்களும் ஏறிட்டோம். எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.